வணக்கம் செல்லங்களே. நம்ம வீட்டு டிவியை பார்த்தீங்களா? இந்த டிவி அவ்வளவுதான். இன்னையிலேருந்து இந்த டிவிக்கு விடுதலை. எப்படின்னு சொல்கிறீங்களா? குழந்தை டிவியை தூக்கி போட்டு உடச்சாச்சு. டிவிக்குள்ளே இந்த இடத்துல பாருங்கள், எங்கள் வீட்டு டிவியை பார்த்தீங்களா? டிவி டேமேஜ் ஆகிட்டு பாப்பா இந்த இடத்துல செருப்பை தூக்கி விட்டேஞ்சாச்சு. சீப்பையும் செருப்பையும் நம்ம ஜேபியும் வசந்த தமிழும் 2 பேரும் தூக்கி போட்டு விளையாண்டதில் டிவி போச்சு. இனி இந்த டிவியை நம்ம பார்க்க முடியாது. ஏற்கனவே இதையோட கொஞ்சம் 2 இன்ச்சு பெருசு எல்ஜி டிவி. அந்த எல்ஜி டிவியை 2 பெரிய பசங்க விளையாண்டு அதை உடச்சிட்டாங்க. அதை உடச்சி 40,000 ரூபா கேட்குறாங்க அது சரி பண்ணுறதுக்கு. இந்த டிவியும் போயிடுச்சு. இனி எங்கள் வீட்டில் டிவியே கிடையாதுன்னு சொல்லிவிட்டான் பையன். இனி டிவிக்கு உங்களுக்கும் சம்மந்தமே கிடையாது. டிவியே கேட்கக்கூடாது. உங்களுக்கு டிவிக்கு உங்களுக்கும் ராசியே இல்லை. அதனால் டிவி கிடையாதுன்னுட்டான். அவன் சொல்கிறது கரெக்டு தானே. எத்தனை தடவை தான் அவன் வீட்டுக்காக அதையும் இதையும் வாங்கி செலவு பண்ணிட்டு கிடப்பான். அவன் ஒருத்தவன் சம்பாரித்து எல்லாத்தையும் அவன் ஒன்று பண்ணவும் நாங்கள் ஏடா கூடமாக உடச்சி வைக்கவும் பசங்க பண்ணிடுறாங்கம்மா. போன டிவி அந்த 2 பெரிய பசங்க செஞ்சது, பேர பசங்க. இந்த இதில் 2 குட்டீஸ் பண்ணது. ஆக மொத்தம் டேமேஜ் தான். 2 டிவியுமே ஓரங்கட்டப்பட்டிருக்குது. அதுக்கு 40,000. இதுக்கு எவ்வளோ கேட்குறாங்கன்னு தெரியல. எல்லாத்தையும் செலவு தான் நிறையா வருது எங்கள் வீட்டில். என்னன்னே தெரியல. ஒரு 10 ரூபா வந்துச்சுன்னா 100 ரூபா செலவாகிடுது. அது எங்கள் ராசியாக என்னான்னு தெரியல. எல்லாமே டேமேஜ். சிஸ்டம் சரியில்லைன்ட்டு சிஸ்டத்தை கொண்டு போய் கொடுத்தா அது ரிப்பேர் பண்ண முடியலன்னு விட்டாங்க. இதேமாரி தான் ஒன்று ஆகிட்டு இருக்குது. நிறைய செலவு ஆகிட்டு கிடக்கு. வரவு ஒரு 10 செலவு 8 மாரி நம்மளுக்கு வரவு 1 வந்துச்சுன்னா செலவு 10 வந்துடுது. எங்களால் சமாளிக்க முடியல. அதுதான் உண்மை. வெளியில் பார்த்தா அப்படி இருக்குது, உள்ளுக்குள்ளே பார்த்தா அவ்வளோ செலவு வருது எங்களுக்கு. இதெல்லாம் ஒரு தலை சீவிர சீப்பு பட்டு இதேமாரி ஆகுமா? அது எங்கள் நேரம் தானே. ஒரு தலை சீவிர சீப்பு ஒரு குழந்தை தூக்கி இந்த இடத்துல போட்டதுனால இந்த பிரச்சனை. இது அதான் நேரம் சரியில்லைன்னு சொன்னால் எல்லாம் அப்படி தான் இருக்கும். டைம் சரியில்லை, எல்லாமே லாஸ் ஆகுது. அவன் ஒன்று வாங்கி அவன் செய்ய எல்லாம் லாஸ் ஆகுது. உங்கள் வீட்லேயே எப்படி இருக்குது? உங்கள் வீட்டில் இதுமாரிலாம் ஆகக்கூடாது. யார் வீட்லேயும் நாங்கள் படுற கஷ்டம் யார் வீட்லேயும் படக்கூடாது. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.